அன்பானவர்களே, இதற்கு முந்தைய வீடியோவில் நான் சொன்னது நடந்தால் முட்டு வலி அதிகரிக்கும். அதாவது நமது காலிலோ, கால் முட்டிலோ, இல்லைன்னா இடுப்பு பகுதியோ, இல்லைன்னா முதுகோ ஏதாவது ஒரு இடத்துல வலி இருக்கிறது என்றால், அது நான் நடந்து தெரிந்தால் அந்த வலி நடக்க முடியாத அளவுக்கு மிக கடினமாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த பகுதி நடந்தால் வலி தெரியாது. அதாவது நடக்க தொடங்கும்போது கொஞ்சம் சற்று கடுமையாக இருக்கும், கடுப்பாக இருக்கும், வலிக்கும். அப்படியே ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு நடந்து முடிந்துட்டோன்னா இந்த வலி தெரியாது. தொடர்ந்து நம்ம நடந்துகிட்டே இருக்கலாம், எல்லா வேலையும் நம்ம செய்யலாம். அதாவது இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு ஒரு இடத்துல நிலையாக இருக்காமல் கொஞ்சம் நடந்து திரிவார்கள். இல்லைன்னா நடக்கணும், அப்படி கொஞ்சம் வேகமாக நடக்கணும். இப்படி ஒரு நடைமுறையிலே ஒரு சிறிய ஒரு மாற்றங்கள் இருப்பதை போல இவர்களுக்கு தெரியும். இனி இவர்களுக்கு தலைவலி என்று ஒன்று இருக்கும். அதாவது தலைவலியில் பிடரி பகுதியில் வலி இருக்கும். அடுத்தது நெற்றியில் வலி ஏற்பட்டு அந்த வலி பின்னோக்கி போகும். நெற்றியிலேருந்து வலி ஆரம்பித்து அந்த தலைவலியானது அப்படியே பின்னாக போகும். அடுத்து அவங்களுக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை இருக்கும். கண்ணுக்குள்ளே செல்லுலைட்டிஸ், அதாவது பழுப்பு வரும். அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே கண்ணில் அடிபட்டு அந்த கண் வீங்கி அந்த உள்ள பழுப்புகள், அந்த இன்ஃப்ளமேஷன்கள் சரியாக மாறாததுனால மருந்துகள் எடுத்திருந்தாலும் மாறாமல் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். இனி இவங்களுக்கு குளிரான ஒரு இடங்களுக்கு சென்றால் தும்மல் வந்துடும். அதாவது டேம் இடம், கொஞ்சம் ஈரம் கூட்டின இடம், மலை போன்ற இடம், தண்ணி அதிகமாக கட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கு போனால் தும்மல் ஓயமாக வந்துடும். இனி இது மட்டும் இல்லை, இவங்களுக்கு தாகம் இருக்கும். வாயில் கசப்பு சுவை அதிகமாக இருப்பது போன்ற தெரியும். இனி இவர்களுக்கு தெரியக்கூடிய இன்னொன்று தலை சுற்றும். அதோடு சேர்ந்து ஒரு வாந்தி, அதாவது சர்திப்பு வரும். இனி இவர்களுக்கு பால் குடிப்பதில் அதிகமான விருப்பம் இருக்கும். இனி பெரிய தாகம் இருக்கும். தொண்டையும் வாய்ப்பகுதியும் ட்ரை ஆகிவிடும். இனி வயிறு பகுதி எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு வயிற்றில் கல் இருப்பதை போல தோன்றும். இனி அந்த வயிறு வலி காரணத்தினால வயிற்றில் ஒரு வலி வந்ததுன்னா அவங்களுக்கு எப்படி தோணும்னா, அப்படி முன்ன குனிந்து நடப்பார்கள். வயிற்றில் கையை வைத்துவிட்டு முன்ன குனிந்து நடப்பது போல் இவர்களுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கும். இனி பெண்களாக இருந்தால் இடுப்பு வலி இருக்கும். அப்போ அந்த இடுப்பு வலி நடந்து திரியும் போது என்ன செய்யணும்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் வலி என்ன செய்யணும்னா கொஞ்சம் அதிகமாக தெரியும். நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்படி நடந்துகிட்டே இருந்தால் இந்த வலி என்ன செய்யணும்னா மாறிடும். இது மட்டும் இல்லை, சிலருக்கு இருதயம் வீக்கம். காரணம் என்னென்னா, இந்த முட்டு வலி, வாத வலிகள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த பாதிப்புகள் ஹார்ட்டை போய் பாதிக்கும். இது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலும் தெரியும். எக்கோ எடுத்து பார்க்கும்போதும் அந்த ஹார்ட்டு கொஞ்சம் வீக்கமடைந்திருப்பதை தெரியும். அதாவது அது எப்படின்னா ஹைப்பர்ட்ராபி ஆஃப் த ஹார்ட் என்று சொல்வார்கள். இனி இந்த முதுகு வலி அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா, கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடிய, அதாவது கல் போன்ற தரை இல்லைன்னா மரம் சார்ந்த கட்டில் அவங்க படுத்தாச்சுன்னா அந்த முதுகு வலி குறைஞ்சது போல இருக்கும். அப்போ தூக்குவது அதாவது உறங்க முடியாது. அது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சு என்ன வச்சுவாங்கன்னா படுப்பாங்க. இனி இந்த வலி இருந்ததுன்னா அவங்களுக்கு கூடவே இருமல் கூட இருக்கும். இந்த இருமல்னு சொல்லக்கூடியது ஒரு வறட்டு இருமல் தான் காணப்படும். அப்போ அவங்களுக்கு ஒழுங்காக படுத்து தூங்க முடியாது. காரணம் என்னென்னா உடம்பெல்லாம் வலி. அப்போ இந்த வலியினால் அவங்க என்ன செய்யணும்னா புரண்டு அங்கே இங்கே மாறி மாறி படுப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட நிலைமைகள் சிலருக்கு இருக்கும். இவர்களுக்கு மருந்து கொடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா கரெக்ட் பண்ணலாம். இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் இதிலே இருக்கக்கூடிய இந்த மொபைல் நம்பர் 790 46 91 671 இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் இருக்கக்கூடிய இடம் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சரம் பகுதியில் இருக்கிறேன். என்னுடைய பேர் டாக்டர் டேவிட். நீங்கள் வேணுமானால் என்னை நேரடியாக பார்த்து மருந்து எடுத்து பின்பு தேவைக்கு ஏற்றபடி உங்களுக்கு கொரியரில் மருந்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆக இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் தேவையுடையவர்கள் அல்லனா மருந்துகள் எடுத்தும் குறையாமல் இருந்தால் இப்படிப்பட்ட நிலைமைகள் சரியாக மருந்துகள் தருகிறோம். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இதை உங்கள் நண்பர்களுக்கும் இதே போல் பாதிப்புள்ளவர்களுக்கும் உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தேவைப்பட்டால் அவர்களுக்கு தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.